யூ won't believe, நான் வரும்போது வந்து ஆண்டாள் கோவில் கிளி வந்து நான் உங்களுக்கு கொண்டு வரணும்னு நினைச்சேன். சரிங்க. மெயினா சாருக்கு தான் அது கொடுக்கணும்னு நினைச்சேன். ஏன் தெரியுமா, டே 1ல இருந்து அவர் எனக்கு ஸ்ரீராமர் மாதிரி தெரியுறாரு. ரொம்ப ஜாஸ்தி சொல்றேன்னு நினைக்காதீங்க. இல்ல உண்மைதான். சோ சாரி. ஆனா இதுதான் உண்மை. நான் அப்படி ஃபீல் பண்றேன். கொஞ்சம் அவர் நல்லா ரசிச்சுட்டு கூட தான் வர்றேன் எவ்ரி டைம். உண்மைதான். அண்ட் அவரோட ட்ரீட்மெண்ட் அப்படி பார்த்தா எனக்கு வந்து நல்லா எஜுகேட் பண்ணி இருக்காங்க அவங்க. எஜுகேட் பண்றாங்க. ஸோ எனக்கு வந்து இப்போ எல்லா நேரமும் ஐயோ நம்ம அலைன்மெண்ட் இப்போ சரியா இருக்கா, இப்போ எனக்கு நான் உட்கார்ந்துட்டு இருக்கும் போதே சம்டைம்ஸ் திடீர்னு எனக்கு ஒரு அவேர்னஸ் வருது. ஐயோ நம்ம மாத்தி எதுவும் உட்கார்ந்துட்டு இருக்கோமா, இல்ல நம்ம அலைன்மெண்ட் மாறிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ இருந்துச்சு அப்படின்னு சொன்னா உடனே எந்திரிச்சுன்னு அந்த 3 எக்ஸசைஸ் நான் பண்ணிடுவேன். எனக்கு உடனே அது ஆயிருச்சு அப்படிங்கறது வந்து எனக்கு தெரியுது, ஃபீல் ஆகுது. ஏன்னா சம்டைம்ஸ் ஒண்ணுமே பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னா நார்மலா இருக்கு, நான் டர்ன் பண்ணும்போது அந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது இல்லைன்னா அந்த சொடக்கு ஒரு மாதிரி அந்த சவுண்ட் வரும்போதே தெரியுது நம்ம இதாகுது. ஸோ இவ்வளோ சின்ன விஷயத்த நாங்க வந்து நிறைய காம்ப்ளிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆர்த்தோ இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போனா நிறைய மெடிகேஷன்ஸ் மட்டும் தான் எடுத்துட்டு வர்றோம். பட் அது எவ்வளவு தூரம் சரியாகுது, அந்த மெடிசன் வந்து வெறும் பெயின் கில்லரா மட்டுமே இருக்கு. உண்மைதான். பட் இது வந்து ஒரு சயின்டிபிக்கா அந்த ஸ்பைனை ஸ்டெபிலைஸ் பண்ணிட்டாலே அது சரியாகும் அப்படிங்கறது வந்து, ஏன்னா இது வந்து நீங்க சொல்றது மட்டும் இல்லாம அந்த அந்த ஸ்லிப்பர்ஸ்ல அந்த இது போட்டு 3 வீக்ஸ்ல எனக்கு டிஃபரன்ஸ் தெரியுது. ஓ இந்த சைடு வந்து நமக்கு இப்போ நார்மல் ஆயிடுச்சு. சோ அந்த பெயின் வந்துருது. வந்த உடனே வந்து அந்த ஃபர்ஸ்ட் 3 மந்த்ஸ் கூட ஈவன் ரெஸ்ட் ரூம் கூட நான் அந்த ஸ்லிப்பர் போட்டுட்டு தான் அந்த 3 வீக்ஸ் தான் போனேன். அப்புறம் சார் செகண்ட் டைம் வரும்போது இருந்துட்டு வேண்டாம் நீங்க அப்படி போடாதீங்க, கிச்சன் அண்ட் அவுட்டோர் வெளியே போகும்போது மட்டும் போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சோ அப்பதான் எனக்கு டிஃபரன்ஸ் தெரிஞ்சது, அது போடும் போதும் போடாத போதும். ஓகே, உங்களுக்கு இந்த செகண்ட் ரிவ்யூ வரும்போது ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப ஹாப்பியா அப்படியே போய்கிட்டு இருந்தது. பட் செகண்ட் இது வந்து அந்த டிஃபரன்ஸ் அந்த அவேர்னஸ் எனக்கு நல்லா வந்துருச்சு. 1 வீக் தான் நான் அப்படி போட்டேன். அதுல எனக்கு நல்ல சிவியர் இது நீ பெயினே வந்துருச்சு. ஸோ நம்ம ஆக்சி பிளஸ்ல நான் கேட்டேன். கேட்ட உடனே அவங்க அன்னைக்கு ஈவினிங்குள்ளேயே எனக்கு ரிப்ளை வந்துருச்சு, நீங்க எக்ஸசைஸ் பண்ணும்போது பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ எக்ஸசைஸ் ஸோ அப்படி பண்ணும்போதுமே கொஞ்ச நாள் தான் எனக்கு அவுட்டோர்லயே எனக்கு ஸ்லிப்பர்ஸ் போட்டா எனக்கு அந்த பெயின் வந்துருச்சு. ஸோ எனக்கே வந்து நான் இன்னொருத்தங்க மற்ற எல்லா டாக்டர்ஸ் வந்து எல்லா டைம் நான் அவங்கள டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும். பட் சிபி சார்ட்ட வந்ததுக்கு அப்புறம் நான் அவரை டிபெண்ட் பண்ண தேவையில்லை. ஏன்னா அவர் சொன்னது அந்த 3 எக்ஸசைஸ், அந்த எக்ஸசைஸ் மூலியமாவே வந்து எனக்கே அந்த அவேர்னஸ் வந்து எனக்குள்ள அவர் கொடுத்துட்டாரு. அந்த அளவுக்கு எஜுகேட் பண்ணிட்டாங்க. ஸோ ஒன்ஸ் அது சரி ஆயிடுச்சுனாலே திரும்ப சார் வந்து பார்க்கணுங்கிறதே இல்லை. நமக்கே அந்த அலைன்மெண்ட் வந்து என்னன்னு தெரிஞ்சிரும். ஸோ நீங்க வந்து சிபி டாக்டர் ஃபேன் ஆயிட்டீங்க. ஐ அம் சோ சாரி பிரியா மேம். இல்ல வந்து நான் இத்தனை புரோட்டோகால்ஸ் உங்களுக்கு போட்டு நீங்க வந்து எவ்ரி டைம் எல்லார்ட்டையும் ஆக்சி பிளஸ் இன் ஒன் வேர்டுன்னு சொல்றீங்க. நானும் அது உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சேன். அது சிபி சாருக்கு இல்ல, இது வந்து உங்களுக்கு பெர்ஃபெக்ட் டயக்னோசிஸ். பெர்ஃபெக்ட் டயக்னோசிஸ். வெரி குட். நான் வந்து சிபி சாரை மட்டும் பாக்குறதுக்காக மட்டும் தான் நான் வந்தேன். பட் நான் சும்மா சரி என்னதான் பண்றாங்கன்னு ஜஸ்ட் ஒரு கன்சல்ட், நான் எந்த ப்ராப்ளம்காகலாம் உங்களை பார்க்க வரல. பிரியா மேம் பார்க்க ப்ராப்ளம் இந்த எனக்கு ப்ராப்ளமா இருக்கு அப்படின்ட்டுலாம் நான் வரவே இல்லை. பட் நான் வந்து உட்கார்ந்து நான் சொன்னேன் இந்த கண்ணுல இதெல்லாம் எனக்கு குறையிற மாதிரி இருக்குன்னு சொன்ன உடனே நீங்க டிபிஓ ஏதோன்னு சொன்னீங்க. உடனேயும் பார்க்க வேண்டாம், பயந்துக்க வேண்டாம். அதாவது பெர்ஃபெக்ட் டயக்னோசிஸ். ஸோ நீங்க ஊருக்கு போயிட்டீங்க அப்ப கூட நான் வந்து ஐ மேட் ஷுர் யுவர் திங்ஸ் ஆர் வெரி கரெக்ட். ஏன்னா நீங்க பயந்துருவீங்க, ரிப்போர்ட்ஸ் அலாமிங்கா இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். அண்ட் தென் இப்போ கூட வந்து நிறைய சேஞ்சஸ் சொன்னீங்க, கார்ப் கிரேவிங்லாம். ஆனா அதை பத்திலாம் இல்லாம நீங்க சிவி டாக்டர் மட்டுமே ஃபேன் பேஸ். பட் ஸோ 3 விஷயம் ஆக்சி பிளஸ் வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னா என்னென்ன விஷயம் நீங்க சொல்லுவீங்க மேம்? 3 விஷயம். எனக்கு நிறைய அவேர்னஸ் கூடி இருக்கு. வெரி குட், வெரி குட். அவேர்னஸ் கூடி இருக்கு. அண்ட் இந்த மாதிரி டீடாக்ஸ் தான் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது வந்து, அதாவது நமக்கே தெரியாம ஆக்சுவலி நிறைய உள்ள இருக்கு. ஆக்சுவலி நான் ஹெல்தியா இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். ஏன்னா என்னோட ரிப்போர்ட்ஸ் நார்மலா ஒரு ஃபுல் செக்அப் ரிப்போர்ட்ஸ், லிவர் டெஸ்ட் அந்த டெஸ்ட் அதெல்லாம் பாக்குறதுல வந்து நமக்கு ரொம்ப மேலோட்டமா தான் தெரியுது. ஈவன் நவ் எனக்கு வந்து தைராய்டு வந்து நார்மலா இருக்கு. ஏன்னா
ஒரு தடவை நான் இங்க நம்ம ஆக்சிபிளஸ்ல கேட்டிருந்தேன் ஏதாவது நான் பிளட் டெஸ்ட் எடுத்துட்டு வரணும், வேண்டான்னு சொன்னாங்க. பட் என்னோட ஆர்வத்தினால நான் வெறும் தைராய்டு மட்டும் பார்த்தேன். பட் அது நார்மலா தான் இருக்கு. அண்ட் நீங்க லாஸ்ட் டைமே சொன்னீங்க நீங்க அலோபதி நீங்க செக் பண்ணணும்னா உங்களோட திருப்திக்கு பண்ணிட்டு எனக்கு சொல்லுங்கன்னு சொன்னீங்க. பட் நான் பண்ணல, நான் எந்த டாக்டரையும் பார்க்கல. ஏன்னா இந்த ரிப்போர்ட் எடுத்துட்டு போய் சரி நான் 3 months உங்களுக்கு நம்ம அந்த 3 months எடுத்து ஆகணும் அப்படிங்கறதுனால நான் எந்த டாக்டரையும் பார்க்கல. பட் இன்னைக்கும் எனக்கு நல்லா இருக்கு. இன்னும் 2 months நான் வெயிட் பண்றேன். பொறுமையா testimonial, always trust the process. Trust the process. அவரது வந்து it's a science, என்னோடது வந்து proper meticulous follow. It's a scientific treatment. அது வந்து உங்களுக்கு இன்ஸ்டன்டாவே ரிசல்ட்ஸ் தெரியும். அண்ட் மோர் ஓவர் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு மோர் நீடட். ஹீ இஸ் யுவர் 80%. நான் வந்து உங்களுக்கு 20% தான் கன்சர்ன். ஸோ அண்ட் தேங்க்யூ ஸோ மச் மேம். நீங்கள் பர்ஃபெக்ட் டயக்னோசிஸ் சொன்னது வந்து எனக்கு தட் மேட் மை டே. இப்போ கூட கேட்டீங்க ஏன் வந்து யோ சார்ஸ் ஃபங்க்ஷனல் மெடிசன் எடுத்து ஏன் படிச்சிங்கன்னு கேட்டீங்க. திஸ் இஸ் த ரீசன். அட் த எண்ட் வி டேக் ஹோம் பிளெஸிங்ஸ். ஸோ அது as a doctor every doctor need this. ஸோ அது நீங்கள் அந்த சோல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு இல்லை அலோபதின்னு சொல்ல முடியாது, அந்த ப்ராக்டிஸில் இல்லை. ஸோ தட்ஸ் வை ஐ ஜம்ப்ட் இன் டு திஸ் கைண்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட்ஸ் டு ஹீல் த பாடி ஹோலிஸ்டிக்கலி. கண்டிப்பா மேம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ. ஸோ ஆல் தி வே ஃப்ரம் சிவகாசி டு சென்னை ஒன்லி டு மீட் டாக்டர் சிபி அப்படிங்கிறது தான். மீட் டாக்டர் சிபியும் பார்க்கறதுக்கு தான் 80% டாக்டர் ஆர்த்தோ ப்ராப்ளம் இன்னைக்கு எல்லா லேடிஸ்க்கும் இருக்கு. எல்லா லேடிஸ்க்கு எவ்வளோ பேர் சஃபர் ஆகுறாங்க. நான் சிவகாசியில இருந்தே நானும் ஒரு நாள் அங்க ஏதாவது பண்ணலாமா அப்படிங்கிற அளவுக்கு நான் யோசிக்கிறேன் நிஜமாவேவும். ஏன்னா அவ்வளோ பேர் லேடிஸ் இன்னொரு பிரான்ச் ஓபன் பண்ணலாமே யோசிக்கிறீங்க. நீங்க டாக்டர்ஸ், நான் அப்படி படிக்கலையே. புரியுது அண்டர்ஸ்டுட். ஏன்னா நீங்க அதுல படிச்சு அதுல ஏதோ ஒரு சாட்டிஸ்பாக்சன் இல்லாததுனாலதான் நீங்க சார் இதுல நீங்க ஒரு தேடல் இருக்க போய் தான் இது பண்ணி இவ்வளவு தூரம் பண்றீங்க. இது நிறைய பேருக்கு இந்த ஆர்த்தோல நிறைய கியூர் பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு இது ரொம்ப பெரிய விஷயமா எனக்கு தோணுது மேம். கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி சீக்கிரம் ஆக்சிபிளஸ் பிரான்ச்சஸ் நிறைய பேர் வரணும்னு நான் வேண்டிக்கிறேன். அப்படி வரும்போது நாங்களும் உங்க சிவகாசி வரோம். கண்டிப்பா. ஷியோர். தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ. பை.